ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எறா பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா எறா பொடி மாஸ்ன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் மக்களே, நம்ம எறாவில் எந்த வகையான டிஷ்ஷு கூட செய்யலாம். இப்போ நான் செய்ய போகிற டிஷ்ஷு வந்து எறா பொடி மாஸ் தான். அதுக்கு தேவையான அளவு எறா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து எந்த மிளகாத்தூள்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் எப்போவுமே வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுப்போம். அந்த மிளகாத்தூள் எப்போவுமே யூஸ் பண்ணிப்போம். குழம்புக்கும் சரி, இந்தமாரி வறுவலுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுமாரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போது எறாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் மக்களே. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலாம் ஊறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து எறாவில் நல்லா மசாலா ஊறும். ஊறின பிறகு தான் அதை நல்லா வறுக்க முடியும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் மக்களே. எறா நல்லா ஊறுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டும். நல்லா எண்ணெய் கொதித்த உடனேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்க எறாவை வந்து போடணும். எண்ணெயில் போட்டுட்ட உடனேயும் நல்லா எறாவை கிளறி விடணும் மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வறுக்கிற விஷயமா இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டு விட்டால் அது அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து வறுக்கிற விஷயமா இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டோடனே அப்படியே இருக்கும் மசாலா. ஆனால் இது பொரிக்கிற விஷயமா இருக்கவும் நம்ம கிளறி விட்டணும், இல்லைனா மசாலா வந்து கடாயிலேயே ஒட்டிக்கும். இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா எறாவை வேக வைக்கணும் மக்களே. எறாவை நல்லா வேக வச்சிட்ட பிறகு நல்லா எறா வந்து பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் வந்து எறா பொடி மாஸ் செய்யறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எறா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 முட்டை எடுத்துக்கணும். 2 முட்டை எடுத்து நல்லா அந்த எறா பொடி மாஸில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் மக்களே. 2 முட்டை எடுத்தாச்சு. 2 முட்டையை எடுத்து எறா பொடி மாஸில் உடச்சி ஊற்றணும் மக்களே. ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு நல்லா வேக விடணும் மக்களே. நல்லா வெந்துட்ட பிறகு அவ்வளோதான், நம்ம ஆசையாக கேட்டிருந்த எறா பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா எறா செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.